Exercise 8.5, question number 4. V of x, y, z equal to xy plus yz plus zx. ஒரு ஃபங்க்ஷன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. எக்ஸ், ஒய், இசட் எல்லாமே ரியல் நம்பரில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஃபைண்ட் டிவின்னு கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் கேட்டிருக்காங்க டிவி. இப்போ இங்கே விங்கிற ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ வெறும் டிவின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மொத்தம் இங்கே நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது பர்டிகுலராக கேட்டிருக்காங்க, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு சொல்லலை. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ஷியலாக அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸுக்கு தனியாக வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஒய்க்கு தனியாக வெயிட்டேஜ் கொடுக்கணும், இசட்டுக்கு தனியாக ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபார்முலாவே நம்ம புக்கில் இருக்குது. அப்போ டிவி எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிளுக்கும் பார்ஷியலாக நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தால் போதும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒய், பார்ஷியல் டெரிவேட்டிவ் இசட் எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள், முடிஞ்சு. ரொம்ப பெரிய ரிஸ்க்கெல்லாம் அந்த சம்மில் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட்டு ப்ளஸ்ஸு இசட்டு எக்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ வி பை டோ எக்ஸ். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவில் இங்கே எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸை மட்டும் தான் வேரியபிள், அதை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பேலன்ஸ் சொல்ல எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ சிம்பிளாக ஒய் மட்டும்தான் வரும். இங்கே நம்மள்ட்ட எக்ஸே இல்லை, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, 0வாக மாறிடும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு இல்லை, இது கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0வாகிடும். அப்போ நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ வெறும் இசட். இதுதான் டோ வி பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ ஒய். அப்போ இங்கே ஒய் தான் வேரியபிள். ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். இங்கே ஒய் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ஆன்சர் எக்ஸு. இங்கே ஒய் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ பேலன்ஸு வெறும் இசட்டு தான் இருக்குது. இங்கே எக்ஸே இல்லை, அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ரைட். நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ இசட்டு. அப்போ இங்கே இசட்டு தான் வேரியபிள். இங்கே இசட்டே இல்லை, அப்போ ஆன்சர் 0வாக மாறிடும். இங்கே இசட் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 1 கூட ஒய்யை மல்டிபிள் பண்ணால் ஒய் தான். நெக்ஸ்ட்டு இங்கே இசட் இருக்குது, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ சிம்பிளாக என்ன மட்டும் போட்டுக்கலாம், எக்ஸை மட்டும் போட்டுக்கலாம். எல்லா டெரிவேட்டிவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, கொண்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் டிவி ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு. அப்போ ஒய் ப்ளஸ் இசட்டு இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ ஒய் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு. அப்போ ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு இன்ட்டு டிஒய் ப்ளஸ்ஸு டோ வி பை டோ இசட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் y plus x into dz. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஜஸ்ட் சிம்பிளிஃபை. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும்.